என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் ஒரு காரியத்தை வெளியரங்கமாய் பார்க்க முடியும். ஏழைகள், பலனற்றவர்கள், கூனி குறுகி போனவர்களை இன்னும் அதிகமாய் ஒடுக்கி கொண்டிருக்கிறதையும் நசுக்கி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். விதவைகளின் கண்ணீரை பல பேர் குடித்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அநியாயமாய் மற்றவர்களுடைய பொருளை பலர் வஞ்சித்துக் கொள்வார்கள். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்க பக்கம் ஆள் பலமும் இல்லை, பண பலமும் இல்லை, கோர்ட்டு கேஸுன்னு அவங்களால வர முடியாது. அதனால் அவங்களுக்கு இருக்கிற இந்த சொத்தை நம்ம அபகரித்து கொள்ளலான்னு சொல்லி பல பேர் துணிகரமாக பல காரியங்களை செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, வேலை ஸ்தலத்துலையும் சில பேர் தங்க கரங்களில் அதிகாரம் இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப அதை தவறாக பயன்படுத்துவாங்க. நான் நினச்சேன்னா உன்னை எதையும் செய்ய முடியும், நான் நினச்சேன்னா உன்னை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுத முடியும், உன்னை வேலையை விட்டு எடுக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சில பேர் இருக்காதே, நீ வேலை செய்ய தகுதியற்றவன், உனக்கு இது லாய்க்கில்லை என்றெல்லாம் சொல்லி தங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மிக இழிவாய் நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட பாதையின் வழியாய், நசுக்கப்படுகிற ஒரு பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? மனம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த காரியத்தை யாரும் விசாரிக்க மாட்டாங்களா? இப்படி அநியாயமும் அக்கிரமும் தண்ணீரை போல பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறதே, கர்த்தர் ஏன் இதை இன்னும் விசாரிக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆகையால் நான் கொள்ளையிட எழும்பும் நாளுக்காக எனக்கு காத்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மகனே, மகளே, நான் உனக்காக எழும்புவேன், நான் கொள்ளையிடுவேன் அவங்கள அப்படின்னு சொல்றார் கர்த்தர். எதை கொள்ளையிடுவார்? இப்படி அநியாயம் செய்கிறவர்களிடத்தில் எதை கொள்ளையிடுவார்? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இப்படி அக்கிரம அநியாயங்களை தண்ணீரை போல குடித்து கொண்டிருக்கிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் தளர்ந்து விடாதே, மனம் சோர்ந்து விடாதே. நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்கிறார். நம் கண்ணீர் துளிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் அவர் கணக்கில் இருக்கிறது. உங்கள் பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார். பல வேளைகளில் மன உளைச்சலில் மனம் குமுறிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த குமுறுதலின் சத்தத்தையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவர் கொள்ளையிட எழும்பும் நாளுக்காக பொறுமையோடு கூட காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.